வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது இந்த அறிவிப்பை வெளியிட போகிறாரு. ஸோ இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவதற்குண்டான 5 முக்கியமான நிபந்தனைகளை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஸோ என்னன்றதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கங்க. இந்த காணொலியானது தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களுக்காக வழங்கப்பட உள்ள நகைக்கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொள்கிறது. 5 சவரன் அல்லது 40 கிராமிற்கு மிகாமல் கடன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த சலுகை பொருந்தும். இதில் விளக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 12 பொதுத்துறை வங்கிகளில் உள்ள கடன் பெற்றவர்கள் மற்றும் முறையான ரேஷன் அட்டை ஆதார் எண்களை வழங்கியவர்களுக்கு மட்டுமே இதற்கு தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் போலி நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக முகவரிகளை கொண்ட குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு, இலங்கை தமிழர் மற்றும் மறுவாழ் முகாம்களை வசிப்பவர்களுக்கும் இந்த சலுகை முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும். கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகள் இந்த மாத இறுதிக்குள் முடிவடையும் என்று இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்குகிறது. இதை பற்றின ஒரு தகவலை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெற முழுமையான முக்கியமான நிபந்தனைகள். ஸோ அந்த 3 முக்கியமான நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நகையோடைய எடை 40 கிராமுக்குள் மட்டுமே இருத்தல் வேண்டும். ஸோ அதாவது 100% தள்ளுபடி. 41 கிராம் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தள்ளுபடி கிடையாது. குறிப்பிட்ட 12 பொதுத்துறை வங்கிகளில் இந்த தள்ளுபடியை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆவண சரிபார்ப்பு மற்றும் பிழையற்ற தகவல்கள். குடும்ப அட்டை தற்பொழுது வரை செல்லுபடியாகக்கூடிய அட்டையாக இருத்தல் வேண்டும். முகவரி கட்டாயம் தமிழ்நாட்டிற்கு வேண்டும். ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி முகவர்கள் நிராகரிக்கப்படுவர். கடன் பெற்றவரின் ஆதார் எண் சரியாக வழங்கப்பட்டிருக்கல் அவசியம். ஸோ அதிகபட்ச அளவு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராமுங்க. ஸோ 39 கிராம், 40 கிராம், 38 கிராம் இருந்தால் கூட தள்ளுபடி கிடைக்கும். ஆனால் 41 கிராம் போனால் முற்றிலும் உங்களுக்கு நிராகரிக்கப்படும். ஸோ ஆவணங்கள் சரியாக பொருந்த வேண்டும் அப்படின்னா ஆதார் எண், ரேஷன் அட்டை எண், தமிழ்நாடு ரேஷன் கார்டுடைய முகவரி, இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மாறி இருந்தால் கூட உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. ஸோ கூட்டுறவு வங்கி சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் உறுப்பினர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. அனைத்து தரப்பு அரசு ஊழியர்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. ஸோ இந்த தவறான எண்கள் மற்றும் போலியான நகைகள், ஓகேங்களா, தவறான எண்கள், ரேஷன் ஆதார் எண்ணை தவறுதலாகவோ அல்லது மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. ஸோ போலி கவரிங் நகை மற்றும் போலி நகைகளை வைத்து கடன் பெற்றவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாதுங்க. கடனை செலுத்தியவர்கள், ஏற்கனவே நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்களுக்கு இதில் பயன்பெற முடியாது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ தகுதி ஒப்பீடு அப்படின்னா யாருக்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, தகுதியானவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே தற்பொழுது வகை செல்லுபடியாகும் குடும்ப அட்டை உள்ளவர்கள், இலங்கை வாழ் தமிழர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்குமே இதில் சிறப்பு தகுதியுடையவர்கள். தகுதியற்றவர்கள் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க ஊழியர்கள், அவர்தம் குடிப்பினர்கள், கூட்டுறவு நிர்வாக குழு உறுப்பினர்கள், அவர்தம் குடும்பத்தினர்களுக்கு தகுதியற்றவர்கள். சிறப்பு தகுதியுடையவர்கள் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள், அரசின் ஓய்வூதிய குடும்ப ஓய்வூதியர்களுக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும். ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தான். ஸோ அரசாணை வெளியிட போகிறாங்க. இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார முதல்வர் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிட போகிறாங்க. நிதி ஏற்பாடு. வங்கிகளுக்கு உண்டான கடன் தொகையை தமிழக அரசை ஏற்று முழுமையாக செலுத்திவிடும். எந்தவிதமான கூடுதல் கட்டணமின்றி பொதுமக்கள் தங்கள் நகைகளை வங்கிகளிலிருந்து மீட்டு கொள்ளலாம். ஸோ இறுதியாக உங்களுடைய சரிபார்ப்பு பட்டியல் எல்லாத்தையுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.